விஜய் வந்து தாத்தா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாப்பா நான் சொல்கிறது உண்மை தானே. காவேரி இதே மாதிரி செஞ்சா நீ சும்மா இருப்பியா? உன்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நிமிஷம் நிமிஷம் நீ வேதனை அடைய மாட்டே. இதுக்கு முதல்ல ஒத்துப்பியா நீ? இதே டைமில் தானே காவேரி இருப்பா. அந்த நிலைமை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அடுத்தவங்க மனநிலையும் புரிஞ்சுக்கணும் விஜய். இஷ்டத்துக்கு நீ ஆடக்கூடாது. தாத்தா இல்லை தாத்தா, இங்கே பார் விஜய், நான் சொல்கிறது உண்மைதான். உனக்கும் காவேரிக்கும் இடையில் பெரிய பிரச்சனை உருவாகும். அதுக்கு காரணமாக நீயே இருந்துடாத அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்பெல்லாம் பேசாதீங்க. உனக்கு காவேரி வேணாம் நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. காவேரி வேணும்னு நீ முடிவு பண்ணினா கண்டிப்பாக நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னோடனே, தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறாலும் நான் கேட்கணும் தாத்தா. இந்த பொண்ணை முதல்ல எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வா தாத்தா ப்ளீஸ் தாத்தா. 2 வாரம் மட்டும் இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் தாத்தா வெண்ணிலா. அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் தாத்தா. அந்த 2 வாரமும் நீ என்ன பண்ணுவேன்? எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு வெண்ணிலா பின்னாடி சுற்றிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன காவேரி பார்த்து பார்த்து வெம்பிட்டு இருக்கணும், அவ்வளோ தானே பண்ணணும் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வேறு எதாவது பண்ணுறேன் தாத்தா. தாத்தா ஒன்று பண்ணலாமா? கேர்டேக்கர் வந்து நான் வச்சுறேன் தாத்தா. கேர்டேக்கர் வந்து வெண்ணிலாவை முழுசாக கவனிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் தாத்தா அப்படின்னோடனே, என்னமோ பண்ணு, ஆனால் 2 வாரம் தான் உனக்கு டைமிங் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே யோசிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி பார்க்க போகிறாரு. காவேரி கிட்டே விஜய் வந்து கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சோன்னா காவேரி வந்து எடுக்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி காவேரி, உன் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்கு நல்லாவே புரியுது, நான் பண்ணுற தப்பு எல்லாமே புரியுது. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் நான் செஞ்சுட்ருக்கேன். என்னை மன்னிச்சிடு காவேரி. நீங்கள் எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. அது கேட்டு ஏன் காவேரி இப்படி பேசுகிற? இல்லைங்க, நீங்கள் வந்து வெண்ணிலாவை விரும்புனீங்க. இப்போ வரைக்கும் வெண்ணிலாவை விரும்பிட்டுருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியும். நீங்கள் வெண்ணிலாக்காக என்ன எதெல்லாம் செய்வீங்க, வெண்ணிலாவை எப்படிலாம் நீங்கள் நேசிச்சேன்னு நான் வந்து கூட இருந்து பார்த்துட்டு தானே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வெண்ணிலாவை நல்லா பார்த்துக்குங்க, நான் வேணான்னு சொல்லலை. நான் எப்போவுமே வந்து வெண்ணிலா வந்து போகணும், இந்த வீட்டை விட்டு வெண்ணிலா வந்து எப்படி வேணாலும் விட்டுருங்க அப்படின்னு யோசிக்கிற பொண்ணு கிடையாதுங்க. நீங்கள் வெண்ணிலாவை பார்த்துங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இப்போ கூட நீங்கள் நான் மனசு கஷ்டப்படுவேன்னு நீங்கள் வந்து நீங்கள் நிற்கலைங்க. தாத்தா மனசு கஷ்டப்படக்கூடாது, அவர் வந்து ஏதோ திட்டிருப்பாரு உங்களை, அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? அப்போ என்னை சந்தேகப்படுறியா? நான் உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்களாக வந்து பேசுகிறதுக்கும் தாத்தா சொல்லி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்டி இப்படி பண்ணுற? நான் தாத்தா சொன்னால் மட்டும் என்னடி நான் கேட்க மாட்டேனா? நான் உண்மையை உணர்ந்து தாண்டி வந்து பேசுகிறேன். உன்னோட மனநிலை எனக்கு புரியுது. நீ ரொம்ப பொசசிவாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், எனக்கு எந்த பொசசிவாகவும் இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கவா போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது என்கிட்ட பர்மிஷன் கேட்கவோ என்கிட்ட சொல்லவோ என்னங்க இருக்குது அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நான் உண்மையை தானே சொல்கிறேன். நீங்கள் தான் சைன் வாங்கிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னோடனே, ஐயோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளன்னைக்கு வந்து இவளுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் இவகிட்ட எப்படி நான் சொல்லுவேன்? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விஷயத்த நான் சொல்லவே முடியாது காவேரி. சாரி காவேரி, நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாது. ஆனால் நீ பேசுகிறதும் மனசு கஷ்டப்படுறது என்னால் பார்க்கவும் முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி அப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து கட்டிக்கிறாரு. சாரி காவேரி, நான் அதான் சாரி சொல்கிறேன்ல, என்னை மன்னிக்கக்கூடாதா ப்ளீஸ் அப்படின்னோடனே, ப்ளீஸ் விஜய், கொஞ்சம் என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுற? இங்கே பாருங்கள் விஜய், நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் இஷ்டம், என்ன வேணுமோ பண்ணிக்கிங்க. என்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் தான் இல்லைல்ல. நான் வந்து இந்த வீட்டில் இருந்தால் தானே எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். என்கிட்ட இன்ஃபர்மேஷனும் சொல்ல வேணாம், பர்மிஷனும் சொல்ல வேணாம். வெண்ணிலாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். வெண்ணிலாவை அழைச்சிட்டு வந்தது நான் தானே, அதனால தானே நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ காவேரி, அப்படிலாம் இல்லை காவேரி, எனக்கு தெரியுங்க. நீங்கள் வந்து நான் எதுக்கு என் வாயால் அதெல்லாம் சொல்ல போகிறேன்? உங்கள் இஷ்டம், நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. தாத்தா எதாவது சொன்னார்னா அது செய்யறதும் செய்யாது உங்கள் இஷ்டம், அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் இன்னொரு விஷயம், தாத்தா கிட்டே நான் எந்த ரெக்வெஸ்ட்டும் வைக்கல வெண்ணிலாவை பற்றி, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை இல்லை காவேரி, நான் அப்படிலாம் உன்னை பற்றி யோசிக்கல. நீங்கள் யோசித்தாலும் அதுதான் உண்மை. நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இவ கோவமாகவே இருக்காளே, இவ கோவம் சாந்தமே ஆக மாட்டேங்குது. நான் வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அமிச்சாதான் இவ சாந்தமாவா? ஆனால் அனுப்ப முடியாத நிலைமையில் இருக்கனே. பத்தாதுன்னு காவேரி வேறு தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்காளே. இப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை நான் அவளை வந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன் நினச்சிட்ருக்காளே. நான் அந்த பேப்பர்ஸை ஏன் சைன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வைக்கணும். இன்னும் 2 நாள் தானே பொறுத்துக்க சொன்னார். அதுக்குள்ளேயும் காவேரியை எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அப்புறமா தெரிஞ்சுக்க போகிறா காவேரி என்னை பற்றி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். காவேரி கிட்ட தாத்தா வந்து சொல்கிறாரு, காவேரி கவலைப்படாதம்மா, இன்னும் 2 வாரம் தான், 2 வாரத்துக்கு மேலே அந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ கவலைப்படாமல் இருமா, 2 வாரத்தில் கண்டிப்பாக விஜய் அனுப்பிச்சிடுவாமா அப்படின்னு. தாத்தா நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க தாத்தா, அவர் அனுப்ப மாட்டார் தாத்தா அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க காவேரி. இதோட முடியுது.